ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பார்ட்டு தான் மார்க் பண்ண போகிறேன். அது நார்மல் மிஷின் எம்ப்ராய்டிங்க்கு. அதுக்கு நான் ஒரு லைனிங் கிளாத் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி விட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அது கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா 2 இன்ச் வச்சுக்கோங்க. அல்லது நம்ம தச்சு பழக நம்ம அடித்து திருப்புறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். அது நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸை நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அது மேலே அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஃபோல்டிங் பக்கத்தில் ஒரு கிராஸ் மாதிரி வரும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்குக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு லைனு. அடுத்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் அளவு, அடுத்து ஷோல்டர் டு ஸ்லீவு ஜாயினிங், அடுத்து நான் ஸ்லீவுக்கு பக்கத்தில் இந்த ஆம்கோல் பக்கத்தில் நான் மார்க் பண்ணுறல அது, அப்புறம் மார்பு நம்ம இடுப்பு சுற்றளவு இதெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்டிச்சிங்க்கு அளவு விட்டுட்டு நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். நான் இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ப்ளவுஸ் நம்ம கற்றுக்குறீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்குங்கிறதையும் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து அதாவது ஸ்டிச்சிங் அளவு மட்டும் விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆம்கோல் மார்க் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கோங்களா, நம்மளோட ஆம்கோலும் நம்ம இப்போ கட் பண்ணுற சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த ஆம்கோலெல்லாம் நமக்கு வந்து சுருக்கம் வராமல் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு டக்கு பிடிக்கிறதுக்கும் நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எந்த இடத்துல நம்ம வரணுமோ நாச்சஸ் போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங் வர்ற இடத்துல. நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்லேயும் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் வீடியோவும் நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. கீப் வாட்சிங்.